வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, சிசிரகுமார், கிருஷாந்த் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொஸ்லாந்த மண் சரிவில் 34 பேர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தகவல். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு மக்களிடமிருந்து அமோக வரவேற்பு. நாட்டின் பல பகுதிகளில் கடும் மழையுடன் கூடிய வானிலை, மண்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கினால் மக்கள் தொடர்ந்தும் பாதிப்பு. மௌஹார நீர்த்தேக்கம் சமல் ராஜபக்ஷ நீர்த்தேக்கம் என்று பெயர் மாற்றம். மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி வழங்கும் நோக்கில் அவர்களை நோக்கி செல்லும் சக்தி சிரச நிவாரண யாத்திரை கொழும்பிலிருந்து நாளை காலை ஆரம்பமாக உள்ளது. தற்போது நீங்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்களை பொதி செய்யும் நடவடிக்கைகள் எமது பிரதான அலுவலக வளாகத்தில் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாம் எண்ணாத வகையில் குறுகிய காலப்பகுதிக்குள் பல நிவாரணப் பொருட்கள் கிடைத்தமையால் தொடர்ந்தும் நிவாரணங்களை பொறுப்பேற்பதை நிறுத்துவதற்கு நாம் தீர்மானித்தோம். எமது அறிவித்தலுக்கு அமைய எம்மீது நம்பிக்கை வைத்து அதிகளவிலான மக்கள் வருகை தந்து நாம் குறிப்பிட்ட இடங்களில் பொருட்களை ஒப்படைத்தனர். நெருக்கடிக்குள்ளான சகோதர மக்களுக்கு ஆதரவளிப்பதற்கு எம்முடன் ஒன்றிணைந்து செயற்பட்ட அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தொடர்பிலான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் செய்தி அறையிலிருந்து ரியாஸ் ஹாரிஸ். நன்றி தாரணி. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று MTV MBC ஊடக வலையமைப்பு இந்த நிவாரண பயணத்தை ஆரம்பிப்பதற்கான காரணம் கொஸ்லாந்தை மீரியபெத்த பிரதேசத்தில் நாட்டு மக்கள் அனைவரையும் சோகத்துக்கு உள்ளாக்கிய அந்த பாரிய மண்சரிவு. கொஸ்லாந்தை மீரியபெத்த பிரதேசத்தில் அந்த பாரிய மண்சரிவு ஏற்பட்டு 2 நாட்கள் கடந்துள்ள போதிலும் தொடர்ந்தும் மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இன்று 3வது நாளாகவும் அந்த பகுதியில் மீட்பு பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த பிரதேசத்திலிருந்து 5 சடலங்கள் இதுவரையும் மீட்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரதேசம் முழுவதும் சோகத்தில் ஆழ்ந்திருப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. எமது அலுவலக செய்தியாளர்கள் அங்கு சென்றிருக்கின்றார்கள். நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் தற்பொழுது பேசப்படுகின்ற ஒரு பிரதேசம்தான் கொஸ்லாந்தை மீரியபெத்த பிரதேசம். குறிப்பாக அந்த பிரதேசத்தில் 100க்கும் அதிகமானோர் மண்சரிவினால் காணாமல் போயிருப்பதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. கொஸ்லாந்தி பகுதியில் மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீட்பு பணிகளை முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்காக விமானப்படையினர் மற்றும் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுமார் 600க்கும் அதிகமான மீட்பு பணியாளர்கள் கடமைகளில் ஈடுபட்டுள்ளனர். காணாமற் போனோரை தேடும் நடவடிக்கைகளுக்காக மோப்ப நாய்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. உயிரிழந்த சிலரது சடலங்கள் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டன. மீரியபெத்த பகுதியில் கடும் மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்றமையால் மந்தகதியிலேயே மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மலையக கல்வி அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் கொழும்பு செட்டியார் தெருவில் அனுதாப பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று பிற்பகல் 2 மணி தொடக்கம் 3 மணி வரையான காலப்பகுதியில் செட்டியார் தெருவில் உள்ள கடைகள் மூடப்பட்டு கொஸ்லாந்தை மீரியபெத்த மண்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. செட்டியார் தெருவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அனுதாப பேரணி 5 சந்தி வரை பயணித்ததுடன் இந்த பேரணியில் பலர் பங்கேற்றிருந்தனர். அங்கு மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மலையகத்தின் பல பகுதிகளில் இன்றும் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டதுடன் கருப்பு மற்றும் வெள்ளை கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன. கொஸ்லாந்தை மீரியபெத்த மண்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களுக்கு தெனியாய ஹேஸ் தோட்ட மக்கள் இன்று தொழிலுக்கு செல்லாமல் துக்கம் அனுஷ்டித்தனர். அத்துடன் அவர்களின் ஒரு நாள் ஊதியத்தையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கு முன்வந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை, அக்கா தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் இந்த நிலைமை வந்துருச்சு. இந்த நிலைமை எல்லாத்துக்கும் வராம இருக்கிறவங்கள சரி காப்பாற்றணும். அதைத்தான் நாங்க ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டு வந்ததான். பிள்ளைங்க எல்லாம் அம்மா காணா, அப்பா காணா, அக்கா தங்கச்சி காணா அப்படின்னு சொல்லி சரியான கவலைப்பட்டு துக்கமா இருக்கு. தெனியாய, பெவர்லி, என்சல்வத்த, அனில்காந்த, செல்வகாந்த, ஹென்பர்ட் தோட்ட மக்களும் இன்று துக்கம் அனுஷ்டித்தனர். மண்சரிவு அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்காக இன்று மட்டக்களப்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள சுவாமி விபுலானந்தர் அழகியற் கற்கைகள் நிர்வாக மண்டபத்தில் சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது.
நேற்று முன்தினம் காலை 7:30 மணியில் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக காலையிலேயே பாடசாலைக்கு சென்ற மாணவர்களும் காலையிலேயே தொழிலுக்கு சென்றவர்களும் பாதுகாப்பாக உயிர் தப்பினார்கள். ஆனால் அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களின் உள்ள குமுறல்களை எங்களால் எமது கேமராக்களில் பதிவு செய்யக்கூடியதாக இருந்தது. எமது அலுவலக செய்தியாளர்கள் அந்த இடத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். எமது அலுவலக செய்தியாளர் ஜூடின் சிந்துஜன் வழங்கும் சிறப்பு தொகுப்பு அடுத்து. கொஸ்லந்தை மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட 217 குடும்பங்கள் பூனாகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பாடசாலையில் 788 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒரு நொடி பொழுதில் இயற்கையின் கோரத்தினால் தமது அனைத்தையும் இழந்த இந்த மக்களுக்கு அணிந்திருந்த ஆடைகள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. சிலருக்கு மாத்திரம் தமது சொந்தங்களை மீட்க முடிந்தமையினால் அவர்கள் ஓரளவேனும் நிம்மதியாக இருக்கின்றனர். எனினும் இந்த இயற்கையின் கோர விபத்தினால் 14 வயதான கஜானி மற்றும் 12 வயதான சுரேஷ்குமார் ஆகியோர் தமது பெற்றோரை இழந்து நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். பலவத்தை சீனி தொழிற்சாலையில் பணியாற்றும் குறித்த குழந்தைகளின் பெற்றோர் சம்பளத்தை பெற்றுக் கொள்வதற்காக தயாரான சந்தர்ப்பத்திலேயே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. கஜானி மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோர் வீட்டை விட்டு வெளியேறி சில நொடிகளில் திரும்பி பார்த்த சந்தர்ப்பத்தில் அவர்களின் பெற்றோர் அவர்களை விட்டு பிரிந்துள்ளனர். பூனாகலை தற்காலிக முகாம்களில் இந்த 2 பிள்ளைகளும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சுரேஷிற்கு இந்த சிறிய கஜானி மாத்திரமே சொந்தம். இந்த முகாமில் 176 சிறார்கள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இழப்பு என்பது அனைவருக்கும் சொந்தமான ஒன்று என்ற போதிலும் கஜானி மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோர் இழந்துள்ள இந்த இழப்பு மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாத ஓர் இழப்பாகும். இயற்கையின் கோரப்பிடியினால் கண்ணீர் வடிக்கும் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் முன்வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் சக்தி சிரச நிவாரண பயணத்தை நாங்கள் இந்த முறையும் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதற்காக MTV MBC ஊடக வலையமைப்பின் தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது அதிக அளவிலான மக்கள் அந்த நிவாரண பொருட்களை எம்மிடம் கையளிக்கும் காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பிலான விரிவான தகவல்களை வழங்குவதற்கு அந்த இடத்திலிருந்து தகவல்களை வழங்குகின்றார் எமது அலுவலக செய்தியாளர் உமா சந்திரா பிரகாஷ். வணக்கம் உமா. வணக்கம் ரியாஸ். நாங்கள் MTV MBC தலைமை காரியாலய வளாகத்திலிருந்து தற்போது தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு சூழலில் நான் தற்போது நின்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் சன நெரிசலோடு இருக்கின்ற இந்த இடம் பொருட்களோடு நிரம்பி வழிகின்றது. இந்த பொருட்கள் அத்தனையும் நீங்கள் கொடுத்த பொருட்கள். மலேகத்தில் மண்மேடால் பாதிக்கப்பட்டு மண் சரிவால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மலேக உறவுகளுக்காக நாங்கள் சக்தி சிரச நிவாரண யாத்திரையை ஆரம்பித்த போது எங்களுடைய வேண்டுகோளை சிரமேற்கொண்டு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த பொருட்கள் தான் இந்த பொருட்கள். இந்த பொருட்களை சேகரிக்கும் நிலையங்கள் பலவற்றை நாங்கள் நிறுவியிருந்தோம். எங்களுடைய தலைமை காரியாலயம் பிரேப்ரோக் பிளேஸில் அமைந்திருக்கின்ற இந்த இடம் இது மாத்திரமல்லாமல் ரத்மலான ஸ்டெயின் கலையகத்திலும் நாங்கள் பொருட்களை சேகரித்திருந்தோம். வெள்ளவத்த ராமகிருஷ்ண மிஷன், கொழும்பு 13 விவேகானந்த சபை ஆகிய இடங்களிலும் கண்டி சிட்டி சென்டரிலும் நீங்கள் வழங்கிய பொருட்களை நாங்கள் மிக பொறுப்போடு பெற்றுக்கொண்டோம். அதே நேரத்தில் நாங்கள் நேற்று மாலைதான் இந்த திட்டத்தை அமுல்படுத்தினோம். இந்த திட்டத்தை அமுல்படுத்தும் போது இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை உங்களுக்கு நாங்கள் நேரம் கொடுத்திருந்தோம். நள்ளிரவு 12 மணிக்கு முன்பதாக உங்களுடைய பொருட்களை கொண்டு வந்து எங்களிடம் ஒப்படைக்கலாம் என்றும் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தோம். ஆனால் நீங்கள் கொடுத்த ஆதரவு என்பது எங்களை மெய்சிலிருக்க வைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட நண்பகல் 12 மணி 1 மணி கடக்கும் போது பெருந்தொகையான பொருட்கள் எங்களுடைய கைவசம் கிடைத்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் செல்ல செல்ல எங்களுடைய பொருட்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கின்றது. எனவே மாலை 5 மணிக்கு பிறகு எங்களுடைய தலைமை காரியாலயத்தில் மாத்திரம்தான் நாங்கள் பொருட்களை பெற்றுக் கொள்வோம். ஏனைய இடங்களில் பொருட்கொள்வனவை நிறுத்தி இருக்கின்றோம், பொருட்களை பெற்றுக் கொள்ளும் நடவடிக்கைகளை நிறுத்தி இருக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். இதற்காகத்தான் இதன் பொருட்டும் எங்களுடைய உறவுகள் பொருட்களை கொண்டு வந்து கொடுத்திருந்தார்கள். ஆயினும் தொடர்ந்து நீங்கள் வழங்கிய ஆதரவை நாங்கள் பார்க்கும் போது தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய பொருட்களை தலைமை காரியாலயத்திலும் பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளை நாங்கள் நிறுத்தி இருந்தோம்.
உண்மையில் இந்த ஆதரவு என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரு வெற்றியாகத்தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இங்கு ஒரு பக்கம் பொதியிடல் நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் எங்களுடைய நிலையங்களில் சேகரிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். இது தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்வதற்காக, மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக சக்தி எஃப்எம் அலைவரிசை பிரதானி பாலேந்திரன் காண்டீபன் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கொஞ்சம் பேசி பார்க்கலாம். வணக்கம் காண்டீபன், இந்த அனுபவம் தொடர்பாக சொல்ல முடியுமா? வணக்கம் உமா. இந்த சக்தி செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சொல்கின்ற ஒரே செய்தி, தலை சாய்த்து எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுடைய நிவாரண பணி நீங்கள் பார்ப்பீர்கள், இங்கே நேரடியாக வந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், கடல் அலை போல மிக 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 நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக நீங்கள் வாரி வழங்கி இருக்கின்றீர்கள். உங்களுடைய மனிதநேய பணிக்கு தலைவணங்குகின்றோம் சக்தி குடும்பத்தின் சார்பாக. இது மக்களால் மக்களுக்காக மக்கள் சக்தியோடு இணைந்து மக்கள் வழங்குகின்ற நிவாரண பணி. பாதிக்கப்பட்ட உறவுகளை உரிய நேரத்தில் பொருட்கள் சென்றடைய வேண்டும், நிவாரண பொருட்கள் சென்றடைய வேண்டும் என்பது உமா முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், அந்த பாதிக்கப்பட்ட உறவுகளை, குறிப்பாக அந்த மலையகத்திலே கொஸ்லந்தவையில் மண் சரிவினால் புதையுண்டு போன தங்களுடைய பெற்றோர்களை இழந்து எத்தனையோ பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது. அவர்களுக்கு கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் சக்தி எஃப்எம் சக்தி டிவி மூலமாக அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை முடிக்கும் வரைக்கும் இதனால் நிர்கதியாகி போன அனைத்து மாணவர்களுக்கும் நாங்கள் புலமை பரிசில் செய்ய திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், உரிய நேரத்தில் உரிய வகையில் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த மக்கள் இப்படியான பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன, பல ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றனர். எல்லா மக்களுக்கும் எல்லாம் செய்தாச்சு என்று கூட சில ஊடகங்கள் சொல்வது மிக கவலையான விஷயம். அதாவது மக்களுக்கு 40 லட்சத்தை இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள், 50 லட்சங்களை இவர்கள் வழங்கியிருக்கிறார்கள், எல்லாமே இருக்கு என்று சொல்லுகின்ற ஒரு கவலையான நிலைமை கூட இருக்கு. ஆனால் அதை தாண்டி அந்த மக்களுக்கு இனி இப்படி ஒரு கஷ்டம் வராமல் இருக்க மலையகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது மிக முக்கியமான விஷயம். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சக்தி டிவி, சக்தி எஃப்எம், நியூஸ் ஃபர்ஸ்ட் பல செயற்திட்டங்களையும் நிகழ்ச்சிகளையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. இன்றைய நாள் முழுவதும் சக்தி எஃப்எம்மில் நாங்கள் குறிப்பாக அனைத்து நிகழ்ச்சிகளையுமே, வளமையான நிகழ்ச்சிகளை புறந்தள்ளி இந்த விழிப்புணர்வு செயற்திட்டத்திற்காகவும் நிவாரண பணிக்காகவும் எங்களுடைய முழு நிகழ்ச்சிகளையுமே வழங்கியிருந்தோம். மீண்டும் மீண்டும் இந்த செயற்திட்டத்தில் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் சக்தி குடும்பத்தின் சார்பாக, நீங்கள் எங்களுடைய குடும்பத்தில் அங்கத்தவர்கள் என்று கூட சொல்லலாம், இது உங்களுடைய பணி, உங்களுடைய நிவாரண பணி. பல பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலைகள், ஏனைய தொண்டர் அமைப்புகள், பல நிறுவனங்கள் எங்களோடு இணைந்து இந்த செயற்திட்டத்திலே, இந்த மக்கள் பணியிலே ஈடுபட்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறந்தாழ்த்தி எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை காலை எங்களுடைய கேபிட்டல் மகாராஜா தலைமை காரியாலயத்திலிருந்து இந்த நிவாரண யாத்திரை ஆரம்பமாகி குறிப்பாக கொஸ்லந்தை பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள், அதே போன்று நுவர்லியா மாவட்டத்தில் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய மக்களை சென்றடைய போகின்றது. வைத்தியர்களும் எங்களோடு இணைய போகின்றார்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக. எனவே இதில் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் சிறந்தாழ்த்தி எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி. நன்றி காண்டீபன். நிச்சயமாக ஒரு துயரம் ஏற்படும் போது அல்லது ஒரு அனர்த்தம் ஏற்படும் போதுதான் எங்களிடம் எவ்வளவு தூரத்துக்கு மனிதநேயம் உயிர்ப்பித்திருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் மக்களாகிய நீங்கள் மலையக சொந்தங்களுக்காக வழங்கிய ஆதரவுக்கு எங்களுடைய சிரம் தாழ்த்திய நன்றிகளை நாங்கள் தொடர்ந்து தெரிவிக்கின்றோம். நன்றி. நன்றி ரியாஸ். நன்றி உமா. கொஸ்லாந்தை மீரியபத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற இயற்கையின் அந்த கோரப்பிடியினால் சிக்கிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக நாம் விடுத்த அந்த அழைப்பை ஏற்று 24 மணித்தியாலத்துக்குள் மக்களிடமிருந்து கிடைத்த ஆதரவோ அளப்பெரியது. நீங்கள் கண்ட அந்த காட்சிகள் மூலம் தொடர்ந்து மக்கள் இந்த உதவிக்கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். வாகனங்களில் வந்து, அதே போன்று முச்சக்கர வண்டியில் நடந்து வந்து மக்கள் இந்த நிவாரணப் பொருட்களை இடம் கையளிக்கின்றார்கள். மக்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகவே நியூஸ் ஃபர்ஸ்ட் மீது, MTV, MBC ஊடக வலை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாகவே எம்மோடு தொடர்ந்தும் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சுனாமி ஏற்பட்ட வேளையில், அதே போன்று அண்மையில் வறட்சி ஏற்பட்ட வேளையில் சிரச சக்தி நிவாரண யாத்திரையை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். எனவே இந்த கோரப்பிடினால் சிக்கியுள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு நிவாரணப் பொருட்களை வழங்குமாறு நாம் விடுத்த அந்த வேண்டுகோளுக்கு மக்களிடமிருந்து அமோக வரவேற்பு கிடைத்தது. இயற்கை அனர்த்தத்தை எதிர்கொண்டுள்ள எமது மலையக உறவுகளுக்கு உதவிகளை வழங்குவதற்காக பெரும் எண்ணிக்கையிலானோர் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு உதவிகளை வழங்கினர். எம்மால் அறிவிக்கப்பட்ட குறுகிய கால வேண்டுகோளை அடுத்து அனைத்து உதவிகளும் மக்களால் வழங்கப்பட்டன. கொழும்பு 2 பிரேபுக் பிளேஸில் உள்ள வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்திற்கு நேற்று மாலை முதல் நிவாரண உதவி பொருட்கள் கையளிக்கப்பட்டன.
கொஸ்லந்த மீரியபெத்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பால்மா, பிஸ்கட், நூடில்ஸ், புதிய ஆடைகள் உள்ளிட்ட பொருட்களை வழங்குமாறு நாம் கேட்டுக் கொண்டிருந்தோம். இவ்வாறான பொருட்களை வழங்குவதற்காக நாம் இன்று நள்ளிரவு வரை சந்தர்ப்பம் வழங்கியிருந்தோம். எனினும் குறுகிய நேரத்திற்குள் நீங்கள் வழங்கிய ஆதரவு காரணமாக சக்தி சிரச நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்ட அனைத்து இடங்களிலும் அந்த நடவடிக்கைகளை நிறுத்தினோம். இதேவேளை இந்த பொருட்களை உரிய முறையில் மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான ஒத்துழைப்புகளை வழங்கும் வகையில் லொரிகளை வழங்கி நீங்கள் எமக்கு ஒத்துழைப்புகளை வழங்க முடியும். செய்தி கேட்டவுடன் எங்களுக்கு சரியான கவலை ஆயிட்டு அது நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சாமான் கொண்டாந்து கொடுத்தோம். இப்படி ஒரு நிலைமையை யாருக்குமே வரக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். சிறுச சக்தி செய்யற இந்த சாண யாத்திரையில நீங்களும் கூட கலந்து கொண்டு இப்படி ஒரு அனர்த்தம் நடந்திருக்கிற நேரத்தில் எல்லாருமா வந்து எங்க பெரியோர் உதவி செய்கிறார்கள். நாங்க உள்ள எல்லா மக்களுக்கிடம் எல்லா ஜாதி பேதம் இல்லாம எல்லாரும் வந்து இதுக்கு பெரியோர் ஹெல்ப்பா இருக்கும். எல்லாரும் வந்து இதுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்கட பிள்ளைங்க போலதானே, பிள்ளைங்க கவலை தானே, எங்கட அம்மா மாதிரி எங்கட மக்களுக்கு நாங்க செய்யத்தானே வேணும் உதவி. அதுக்காகத்தான் இது கேட்கும் கவலையா இருந்துச்சு. இந்த மண்டபம் நிறைந்து பொருட்கள் கிடைத்துள்ளமையானது சிரசவின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றது. சிரச மீதான கௌரவம் ஏதேனும் ஒன்றை வழங்கினால் அதனை உரிய வகையில் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் சிரச. பொருட்கள் நிறைந்து காணப்படுகின்றன. සමහර අවස්ථාවලදී හතරවෙනි ආණ්ඩුව පළවෙනි ආණ්ඩුව බවට පත් වෙන එක சில சந்தர்ப்பங்களில் நான்காவதாக இருக்கின்ற கட்சி அரசாங்கமாக மாற்றமடைவதை நாம் கடந்த சில வருடங்களில் அவதானித்துள்ளோம். பல ஊடக நிறுவனங்கள் இருந்தாலும் பல வணிக நிறுவனங்கள் இருந்தாலும் மக்கள் ஏன் சிரசவுடன் இருக்கின்றார்கள்? இதன் ஊடாக கிடைக்கும் நன்மைகள் எதுவும் அவர்களுக்கு இல்லை. முன் ஜென்மம் குறித்தும் அடுத்த ஜென்மம் குறித்தும் சிந்தனை இல்லாதவர்கள் கூட எம்முடன் இணைந்து கொள்கின்றனர். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சக்தி தொடர்பில் அவர்களுக்கு தெளிவுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களின் போதும் நாம் அவர்களுடன் கைகோர்த்திருந்தோம். அதேபோன்று வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் ஒரு நிறுவனம் தான் இந்த ஊடக நிறுவனம். இன்னும் இதற்கு மேலதிகமாக இந்த நாட்டு மக்கள் நாளாந்தம் கொள்வனவு செய்கின்ற பொருட்களை கொண்ட நிறுவனங்கள் எம்மிடம் இருக்கின்றன. இவற்றில் திறமையுள்ளவர்கள் இருக்கின்றனர். ஒரு செய்தியை நாட்டுக்கு வழங்குகின்ற அதே நேரத்தில் அந்த விடயம் குறித்து துரித கதியில் செயற்படக்கூடிய ஒரு பாரிய குழுவினர் எம்முடன் இருக்கின்றனர். அவர்கள் எதிர்பார்த்தவற்றை அதே விதத்தில் நிறைவேற்றமையாலே அவர்கள் எம் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். බලාපොරොත්තු වෙච්ච දේ ඒ ආකාරයෙන්ම ඔප්පු කරපු සමාගමක් නිසා ඔවුන් අප කෙරෙහි විශ්වාසය දක්වනවා. சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு ஒத்துழைப்புகளை வழங்கும் நோக்கில் ராட்மலானை பொருபன வீதியில் உள்ள ஸ்டைன் கலையகத்திற்கு நேற்று மாலை முதல் பெரும் தொகையான பொருட்கள் வழங்கப்பட்டன. சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கான பொருட்கள் சேகரிக்கும் வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்திற்கு வருகை தந்திருந்த பலர் தமது உதவிகளை வழங்கினர். சக்தி சிரச எடுத்திருக்கும் இந்த முயற்சி உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒன்று. மக்கள் எங்கெங்கெல்லாம் அல்லற்படுகிறார்களோ அங்கெல்லாம் சக்தி முன்னின்று இந்த உதவியை செய்வதை நான் அறிவேன். அதனால இதே போல இன்னும் பலவித உதவிகள் அவள் செய்ய வேண்டி இருக்கும். அதற்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் சக்தி டிவிக்கும் சிரச டிவிக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டுகிறேன். கேள்விப்பட்ட உடனே எனக்கு அந்த கோயில்ல போய் நான் எனக்கு 15 வயசு இருக்கேன். நான் அந்த கோயில்ல போய் கும்பிட்டு எல்லாம் இருந்து விளையாடி இருக்கிறேன். எனக்கு அதை ஞாபகம் வந்த உடனே இது கேள்விப்பட்ட உடனே சரியான கவலையா இருந்தது. எப்படினாலும் எனக்கு முடிஞ்ச மாதிரி இந்த உதவி செய்யணும் என்று ஒரு சின்ன உதவி முடிஞ்ச உதவி செய்கிறேன். ஏன்னா நிறைய பிள்ளைகள் நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு எங்களை அனுதாபம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கு எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கொட்டாஞ்சேரி விவேகானந்தா சபையில் ஸ்தாபிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் சேகரிப்பு நிலையத்திற்கும் நேற்று மாலை முதல் பலர் தமது உதவிகளை வழங்கினர். கண்டி சிட்டி சென்டரில் அமைக்கப்பட்டுள்ள சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்கான பொருட்சேகரிப்பு நிலையத்திற்கும் பலர் தமது நிவாரணப் பொருட்களை கையளித்தனர். நேற்று முதல் எமக்கு கிடைத்த பொருட்களை உரிய முறையில் பொதியிட்டு அவற்றை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிப்போம் என நாம் உறுதியளிக்கின்றோம். இருபத்தி 4 மணித்தியாலங்கள் என்ற குறுகிய காலப்பகுதிக்குள் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்காக பெருமளவு உதவிகளை வழங்கி ஒத்துழைப்புகளை நல்கிய எமது உறவுகளுக்கு நாம் சிரம் தாழ்த்தி தலை வணங்குகின்றோம். நன்றி.
கொஸ்லாந்தை மீரியபெத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற மண் சரிவினால் 34 பேர் காணாமல் போயுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன இன்று ஊடக சந்திப்பின் பொழுது தெரிவித்தார். மீரியபெத்த பகுதியில் உள்ள அம்பேத்கர் தோட்டத்தின் ஒரு பகுதியிலேயே இந்த மண்சரிவு சம்பவம் நேர்ந்துள்ளது. குடபத் என்ற கிராம சேவையாளர் பிரிவுக்கு இது சொந்தமாகின்றது. எனினும் இன்று நண்பகல் 12 மணி அளவில் சம்பவம் குறித்து ஆராய்ந்து அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. 3 சடலங்கள் மாத்திரமே கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 3 பேரை உயிரிழந்துள்ளனர். இன்றைய தினத்திற்குள் மேலும் சில சடலங்களை கண்டெடுக்க முடியும். அவ்வாறு 34 பேரை காணாமல் போயுள்ளனர். இதுவரையும் காணாமல் போயுள்ளோரில் 10 ஆண்களும் 19 பெண்களும் ஒரு சிறுமியும் 4 சிறார்களும் அடங்குகின்றனர். இதேவேளை இந்த சம்பவம் குறித்த போலீஸ் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிடப்பட்டது. அதிகாரு ஜனாதிபதிතුமா விசின் அவஸ்தாவேதி உபதேஷ் துன்னா யாரேனும் ஒருவரின் கவன இனத்தால் இது நேர்ந்துள்ளதா என்பது குறித்து உடனடி விசாரணைகளை முன்னெடுத்து அறிக்கையொன்றை சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். ஜனாதிபதியின் இந்த ஆலோசனைக்கு அமைய போலீஸ் மா அதிபர் என் கே இலங்ககோன் சப்ரகமோ மற்றும் ஊவா மாகாணத்திற்கு பொறுப்பான போலீஸ் மா அதிபர் லலித் ஜெயசிங்கவிற்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. அவரின் கண்காணிப்பின் கீழ் விசேட போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகளை 5 நாட்கள் அல்லது ஒரு வார காலத்திற்குள் முன்னெடுத்து அதன் அறிக்கையை ஜனாதிபதிக்கு ஒப்படைக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். கொஸ்லாந்தை மீரியபெத்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 70 லயன் அறைகள் அவர்கள் வாழ்ந்த அந்த வளாகத்தில் இருக்கின்ற மண்மேடு தங்கள் வீடுகள் மீது சரிந்து விழும் என்று அவர்கள் ஒருபோதும் கனவில் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த மண்மேடு சரிந்து விழுந்து கிட்டத்தட்ட 300 பேர் அந்த இடத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் செய்த தொழிலின் காரணமாக பாடசாலைக்கு சென்ற மாணவர்கள் அதே போன்று தொழிலுக்கு சென்றவர்கள் பாதுகாப்பாக உயிர் தப்பினார்கள். எனினும் அந்த நேரத்திலே காலை 7:30 மணி என்பதனால் வீட்டில் இருந்தவர்கள் இந்த அனர்த்தத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். குறிப்பாக இதன் பொழுது 100க்கும் அதிகமானோர் காணாமல் போயிருப்பதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கின்றது. இதன் பொழுது குறிப்பாக பாடசாலை சென்ற மாணவர்கள் தங்களது பெற்றோர்களை இழந்திருக்கின்றார்கள். இதன் பொழுது சுமார் 75 மாணவர்கள் தங்களது பெற்றோர்களை இழந்திருப்பதாக எமக்கு அறிய கிடைக்கின்றது. இந்த 75 பிள்ளைகளையும் அரசாங்கம் பொறுப்பேற்பதாக நேற்று அரசாங்கம் அறிவித்திருந்தது. பெற்றோர்கள் இல்லாத 75 பிள்ளைகள் இதுவரை இனம் காணப்பட்டுள்ளனர். சிலரை உறவினர்கள் கோரியுள்ளனர். அவர்கள் எவருக்கும் பிள்ளைகளை ஒப்படைக்காது இருப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசாங்கம் எந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது. சுனாமி ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் நெருக்கடிக்குள்ளான பிள்ளைகளை உறவினர்கள் பொறுப்பேற்ற போதிலும் அவர்கள் உரிய முறையில் செயற்படவில்லை. அந்த அனுபவம் எமக்கு உள்ளது. எவருடைய உதவியுமின்றி எந்த ஒரு உதவியையும் ஏற்றுக்கொள்ளாது அவர்களின் முழு பொறுப்பையும் அரசாங்கம் ஏற்று அவர்களுக்காக செயற்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது திடீர் தீர்மானமாகும். කිසිම ආධාරයක් බාර නොගෙන වුන් වෙනුවෙන් ක්‍රියාත්මක කරන්නට තීන්දුවක් කරගත්තා. හදිසි තීන්දුවක් හැටියට. சரியான தகவல்களுக்கு அமைய எத்தனை பேர் காணாமல் போயுள்ளனர், எத்தனை பேர் உயிரிழந்துள்ளனர்? නෑ එහෙම හරියටම කියන්න බෑ තාම. ඒකයි වැඩේ. ඒකයි. அதை தற்போது சரியாக கூற முடியாது. මේ තියෙන මේ වාර්තාවන් අනුව 330 people of 57 families affected, around 330 people suspected missing. காணாமல் போனவர்கள் just a minute, October 24th and around 7:30 the impact of the landslide affected 350 இது மாற்றமடைந்துள்ளது. காலை எடுக்கப்பட்டது மாலை மாறியுள்ளது. இடர் முகாமைத்துவ நிலையம் 330 என கூறியுள்ளது. 57 குடும்பங்கள் வசித்துள்ளன. 330 பேர் அனர்த்தத்துக்குள்ளாகியுள்ளனர். மண்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். இந்த விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எமது அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று உயிர் நீத்தவர்களுக்காக எமது கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகின்றோம். இந்த நாட்டை ஆட்சி புரிவோர், பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள், உரிய நேரத்தில் மக்கள் குறித்து அவதானம் செலுத்தாதவர்கள் ஆகியோரினாலேயே இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. அனர்த்தத்தின் போது சென்று அரசியல் லாபங்களை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கின்றமையை பிழையான செயலாகவே நாம் கருதுகின்றோம். இந்த மக்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு இந்த சந்தர்ப்பத்தில் நாம் கேட்டுக் கொள்கின்றோம். கொஸ்லாந்தையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை பிரஜைகள் முன்னணி செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா நேற்று சென்று பார்வையிட்டார். அங்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுடன் கலந்துரையாடியதுடன் அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்து கொண்டார்.
மக்களால் எடுத்துரைக்கப்பட்ட குறைகள் மற்றும் கருத்துக்களை அங்கு பிரசன்னமாகியிருந்த போலீஸ் மா அதிபர் மற்றும் ராணுவ பொறுப்பதிகாரிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா தெளிவுபடுத்தினார். 2 பேக்கோ இயந்திரங்கள் மூலம் மாத்திரம் இந்த பாரிய மீட்புப் பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்ற மக்களின் ஆதங்கத்தை பாராளுமன்ற உறுப்பினர் ராணுவ தரப்பிற்கும் அரசியல்வாதிகளுக்கும் எடுத்துக் கூறினார். நாங்கள் பார்க்கின்ற பொழுது 2 பக்கோர்கள் வந்து இங்கு சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த 2 பக்கோர்கள் முற்றுமுழுதாக சுத்தப்படுத்தி முடிவதற்கு நாங்கள் 6 மாதங்கள் பிடிக்கும். இங்கு உண்மையில் குறைந்தது 15-20 பக்கோர்கள் தான் போட வேண்டும். ஆனால் இப்படி ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் நடந்தும் 2 பக்கோர்களை போட்டு சுத்தப்படுத்துகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்ற பொழுது இது ஒரு துர்ப்பார்க்கிய ஒரு நிலைமையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த துர்ப்பார்க்கிய நிலைமை மிகவும் மோசமான நிலைமை. இன்று குழந்தைகளுக்கு தங்கள் தாய்களின் உயிர்கள் இருக்கிறதா உடல்கள் இருக்கிறதா என்பது தெரியாமல் இருக்கின்ற பொழுதும் இந்த 2 பெக்கோர்கள் தான் சுத்தப்படுத்தப்படுகின்றது. இன்று இங்கு செலவழிக்கின்ற இந்த பணத்தை 2012ஆம் ஆண்டு இங்கு மண் சரிவு வர வேண்டும், இவர்களை அகற்ற வேண்டும் என்று கூறிய பொழுது இவர்கள் அகற்றியிருந்தார்களா இருந்திருந்தால் இந்த அழிவு ஏற்பட்டிருக்காது. இன்று மஹிந்த சமரசிங்க அமைச்சர்கள் கூறுகிறார் இது 2012ஆம் ஆண்டே அகற்றியிருக்க வேண்டும் என்று. அப்ப கோல்டன் ஷியா மீட்டிங்கை வைத்துக் கொண்டு கம்பெனிகளுடன் இவர்களை அகற்றாமல் இந்த அரசாங்கம் தான் இந்த காணிகளை இவர்களுக்கு நிச்சயம் சும்மா வழங்கி இருக்கிறது. எனவே சும்மா வழங்கிய காணியினூடாக இவர்கள் இங்கு வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு இந்த காணியை வழங்காமல் கம்பெனிகளுக்கு வழங்கிய காணியில் இந்த அரசாங்கத்துக்கு பூர்ண அதிகாரம் இருக்கிறது அவர்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கு. ஆனால் அவர்களை மீள்குடியேற்றம் செய்யவில்லை. எனவே இதை மலையக மக்களுக்கு அமைச்சர் பதவிகளை கொடுத்து அரசு திருப்திப்படுத்த முடியாது. மலையக மக்களுக்கான வாழ்வாதாரம் காணிகளை கொடுத்து மக்களை மேல் நோக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அனர்த்தம் இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச மற்றும் உதித்த லொக்கு பண்டார் ஆகியோரை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அழைத்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா மக்கள் அரசியல்வாதிகளிடமிருந்து எதிர்பார்க்கும் துரித உதவிகளையும் விளக்கியுள்ளார். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவரையும் மக்களுடன் கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகளையும் ஜெய் ஸ்ரீரங்கா மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு, உடை உள்ளிட்ட அத்தியாவசிய அவசர உதவிகள் தொடர்பாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம் தெளிவுபடுத்தினார். கொஸ்லாந்தை மேரியபத்த பிரதேசத்தில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர நிவாரண உதவிகளை வழங்குவதற்காக அமெரிக்கா 6.5 மில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. அவசர உதவிகளை வழங்குவதற்கான ஒழுங்குபடுத்தலில் அமெரிக்கா தொடர்ந்தும் நெருக்கமாக செயற்படுவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்வைகள், ஆடைகள், சுகாதார பொதிகள், உலர் உணவுகள், சிறார்களுக்கான கல்வி உபகரணங்கள் மற்றும் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவள துணை சேவைகளை வழங்குவதற்காக இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிதியுதவி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி அளிக்கும் என்று நம்புவதாகவும் முழுமையான ஆதரவினை எதிர்காலத்தில் வழங்குவதற்கு தாம் தயாராக உள்ளதாகவும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மிச்சல் குறிப்பிட்டுள்ளார். மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் இலங்கை மக்களுக்கும் தமது ஆழ்ந்த அனுதாபங்களை அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கொஸ்லாந்த மண் சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் பல செய்திகளை வழங்குவதற்காக பிரதான கலையகத்தில் கிருஷாந்த் ராஜ் மற்றும் தாரணி. அதிக மழை காரணமாக பல பகுதிகளில் அனர்த்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஹங்குராங்கெத்த எலமுல பிரதேசத்தில் மண் சரிவு அபாயம் காரணமாக அந்த பகுதி தோட்டத்தின் வீட்டு தொகுதியொன்றில் உள்ள 168 பேர் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளனர். அந்த வீட்டு தொகுதிக்கு மேலாக உள்ள மண்மேட்டில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது சில வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளன. அவர்கள் தற்போது எலமுல தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மண் சரிவு அபாயம் காரணமாக ஹெங்குராங்கெத்த தெல்கஹபிட்டிய பிரதேசத்தில் 5 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கண்டி பூஜப்பட்டிய பகுதியில் களுவான வடக்கு மற்றும் களுவான தெற்கு கிராம சேவகர் பிரிவுகளில் மண் சரிவு அபாயம் நிலவுகிறது. தற்போது சில வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் நிலைமை காணப்படுகின்றது. அந்த பகுதியில் உள்ள 24 வீடுகளைச் சேர்ந்த 102 பேர் முல்லைகம கனிஷ்ட வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மண் சரிவு அபாயம் காரணமாக கண்டி மெததும்பர பிரதேச செயலாளர் பிரிவில் ரான்கல தோட்டத்தில் உள்ள 300க்கும் அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். மழை வர்ற நேரமெல்லாம் எந்த நேரம் சரிஞ்சு வரும் சொல்லி வெடிப்பு எங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னுக்கு 2005 2வது மாசம் 1ஆம் தேதியிலிருந்து வெடிப்பு ஏற்பட்டுருந்துச்சு. எல்லாம் வந்து அதை செஞ்சாரு இதை செஞ்சாருன்னு சொல்றாங்க. எந்த விதமான எங்களுக்கு எதுவும் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறதில்ல. நாங்க இருக்கிறது வந்து ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கோம். மற்றது
எங்களுக்கு எந்த ஒரு உதவி செஞ்சு கொடுக்கறதுக்கு யாருமே முன் வர்றாங்க இல்ல. ஆளுகளை போன்னு சொல்றதை விட அவங்களுக்கு எங்க போவாங்க? வருஷ காலம் சொல்லியாச்சு, 2008 இருந்து சொல்லியாச்சு. இந்த அளக்குறோம்ட்டு காணி அளக்க வராங்க, அதுக்கு பிறகு அதோட நிப்பாட்டிடுறாங்க. கண்டி சுதுஜும்போல பகுதியில் மண்மேடு ஒன்று சரிந்து வீழ்ந்துள்ளமையினால் 2 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி கட்டுக்கலை ஆலய வீதியில் பழைய கோவில் ஒன்றின் மீது மண்மேடு ஒன்று சரிந்து வீழ்ந்துள்ளது. கண்டி கால்டென ரட்டேமூல வீதியில் மண்மேடு ஒன்று சரிந்து வீழ்ந்துள்ளமையினால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கண்டி அக்குரண யாழுக்ககவல பகுதியில் மண்சரிவு அபாயம் காரணமாக 7 குடும்பங்களைச் சேர்ந்த 37 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதேவேளை சீரற்ற வானிலையினால் மண்சரிவு அபாயம் காரணமாக நுவரெலியா மாவட்டத்தின் தலவாக்கல, உவாக்கல, குயின்ஸ்பெரி, கொத்மலை, வெவண்டன் ஆகிய பகுதிகளிலும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உவாகல தோட்டத்தில் நிலவியுள்ள மண்சரிவு அபாயம் காரணமாக அங்குள்ள 51 குடும்பங்களைச் சேர்ந்த 260 பேர் தங்கக்கல தமிழ் வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெவண்டன் தமிழ் வித்தியாலயத்தில் 58 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இது தவிர பொகவந்தலாவ கியூ தோட்டத்தில் சுமார் 50க்கும் அதிகமான குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். மவ்வார நீர்த்தேக்கம் சமல் ராஜபக்ச நீர்த்தேக்கம் என இன்று பெயரிடப்பட்டது. சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நியூஸ் 14 செய்தியில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் 14 இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.